தரையில் படுத்து உறங்குவது நல்லதா கெட்டதா? உடல் எடை குறையும். தரையில் தூங்குவதில் ஒரு சிறந்த விஷயம் என்னவென்றால் அது உங்கள் எடையை குறைக்க உதவுகிறது. தரையில் தூங்குவது உங்கள் உடலில் அதிக கலோரியை எரிக்கச் செய்கிறது. ஏனெனில் உங்கள் தசைகள் சூடாக இருக்க கடினமாக உழைக்க வேண்டும். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். தரையில் உறங்குவதால் அது உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவுகிறது. தரையில் தூங்குவது உங்கள் உடலையும் மனதையும் ஒரே நேரத்தில் ஓய்வெடுக்க அனுமதிக்கிறது. இது உங்கள் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவும். முதுகுவலி நிவாரணம். தரையில் படுப்பது முதுகு தண்டை நல்ல நிலையில் வைத்திருக்க உதவுகிறது. முதுகு வலியை குறைக்கவும் உதவுகிறது. குறிப்பாக தரையில் படுப்பது இரத்த ஓட்டத்தை மேம்படுத்தி நன்றாக தூங்க உதவுகிறது. அதிக உற்பத்தி திறன். படுக்கையில் உறங்குவதை விட தரையில் தூங்குபவர்கள் அதிக உற்பத்தி திறனை கொண்டவராக இருக்கிறார்கள் என்று ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. மன அழுத்தம் நீங்கும். தரையில் உறங்குவதும் நன்மைகளை தரும். ரெடிமேட் மெத்தையில் உறங்கினால் உங்கள் உடம்பை சரி செய்து கொள்ள வேண்டும். ஒரே தரையில் படுத்தால் உடல் முழுவதும் மிகவும் ஓய்வாக இருக்கும். மன அழுத்தம் நீங்கும். சீரான தோரணை. தரை போன்ற கடினமான மேற்பரப்புகள் இயற்கை வளைவுகளை ஆதரிக்கின்றன. முதுகெலும்பை நேராக வைத்திருக்க உதவுகிறது. தரையில் படுத்துக் கொள்வதால் உடல் எடை சமமாக இருக்கும். சிரமம் குறையும். அசௌகரியம் நீங்கும். தரையில் படுப்பதால் ஏற்படும் தீமைகள். அலர்ஜி உள்ளவர்கள் தரையில் படுத்து உறங்குவதால் அரிப்பு, தும்மல், இருமல், மூக்கில் நீர் வடிதல், மூச்சு விடுவதில் சிரமம் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. தரையில் பாய் விரித்து தூங்கினால் காற்றோட்டம் இல்லாததால் வியர்த்த துர்நாற்றம் வீசும். உடல்நல பிரச்சனைகள் உள்ளவர்கள் தரையில் படுத்து கொண்டால் பிரச்சனைகள் சந்திக்க நேரிடும். முதுகுவலி உள்ள கர்ப்பிணிகள் மருத்துவரின் ஆலோசனையின்படி தரையில் படுத்து கொள்ள வேண்டும். நன்றி, வணக்கம்.